நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முக ஜோதிடம் மூலமாக நம்மளுடைய கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர், முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி, ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சிண காளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். ஞானதான நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு நல்ல சிந்தனை. இந்த சிந்தனை ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுவது. கோயில் தரிசனம். இந்த திருக்கோயில் தரிசனத்துல நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் சங்கடப்படுறாங்க. ஏன்னா திருக்கோயில் தரிசனம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம திருக்கோயிலுக்கு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இறைவன் கற்சிலையாக, பூரண சக்தியாக கோயில்கள் இருக்கான். அந்த முழுமையான தெய்வத்தை எப்படி போய் தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு வழி இருக்கு. சில பேர் சொல்றாங்க, என்ன கோயில்ல ஏழைகள் பணக்காரர்கள் வித்தியாசம் பார்க்கறாங்க, அதிகாரிகள் சாதாரணமானவர்களா வித்தியாசம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கு. இதுல வெறுப்பும் வருது. அதுக்கு காரணங்கள் தெரியணும். நம்ம கோயிலுக்கு போகும்போது நிச்சயமாகவே நாம் இறைவனை பார்க்க போறோம், மிகப்பெரிய சக்தியை பார்க்க போறோம். அந்த சக்தியிலிருந்து ஒரு சாந்தத்தை நாம் உணரப் போறோம். அந்த சாந்தமான ஒரு உணர்வுகள் நம்ம உடவுள்ள வியாதிகளை தீர்த்துரும். அங்க இருக்கிற அந்த ஒளி கதிர்கள் நம்மை புனிதமாக்கிடும். இவ்வளோ விஷயம் இருக்கு. கோயிலுக்கு ஏதோ போயிட்டு முருகர் நல்லா அரங்கலிச்சிருக்காங்க, பூமாலை போட்டிருந்தாங்க, சந்தன காப்பு, தங்க காப்பு, இப்படிலாம் பார்க்குறோம். அது அல்ல. இறைவன் மிகப்பெரியவன். இறைவன் அந்த சக்திக்கு ஈடு இல்லாதவன். அப்படிப்பட்ட கோயில்கள். சரி, இந்த சக்திகளுக்கு ஈடு இல்லாத கோயில்னா ஏதோ பாடல் பெற்ற ஸ்தலங்களா? இப்போ 12 ஜோதிர்லிங்கம் சொல்றோம், பஞ்சபூத ஸ்தலங்கள் சொல்றோம், வைணவத்தில் 108 திவ்ய தேசங்கள் சொல்றோம். இப்படி ஆயிரக்கணக்கான. அது நம்ம தெருவில் இருக்கு, நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம குலதெய்வம் இருக்கு, நம்ம கிராம தெய்வம் இருக்கு. எல்லாத்தையுமே எப்படி பார்க்கணும்? நான் வந்தா அந்த கோயில் திறந்திருக்கணும், நான் வந்தா அந்த கோயில் இருக்கலாம் எனக்கு வழிவிட்டுடணும், நான் போனா 5 நிமிஷத்துல அந்த கடவுளை பார்த்துடணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அது அல்ல. இறைவனை நீ அடைய வேண்டும் என்றால், இப்போ சாதாரணமாக அதுக்கு ஒரு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கடவுளை அப்படி நம்ம தரிசிக்கணுன்றது நமக்கு புரிஞ்சிடும். இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, பிரதான மந்திரி சொல்லுவோம். அந்த பிரதான மந்திரி நம்மை போன்றவே சாதாரண குடிமகனாக இருந்து ஏதோ ஒரு வழி, ஏதோ ஒரு கட்சியிலிருந்து ஏதோ ஒரு போராட்டங்கள் பண்ணி ஏதோ நாட்டுக்காக சேவை பண்ணி அந்த நிலையை அடைஞ்சிடுறாங்க. ஆனால் அவரும் சாதாரண குடிமகனும் ஒன்றானா எப்படி ஒன்றாக முடியும்? அதற்கான உழைப்பு, அதற்கான தியாகம், அதற்கான பயிற்சி அதெல்லாம் இட்டுதானே நம்ம அந்த உயர்ந்த நிலையை போயிருக்காங்க. சரி, அவரை பார்க்கவே முடியாதா அப்படின்னா பார்க்க முடியும். எப்படி? ஒரு பிரதான மந்திரியை ஒரு எம்பி போய் பார்க்கணும்னா ஃபோன் பண்ணிட்டு தகவல் பண்ணிட்டு இந்த மீட்டிங் இருக்கு நம்மனா உடனே நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடும். சரி, ஒரு எம்எல்ஏ பார்க்குறோன்னா அதற்கு சில ப்ரொசீஜர், அதற்கான அடுத்து என்ன ஸ்டெப் இருக்கும். நம்ம ஊரில் நம்ம பகுதியை சார்ந்த ஒரு கவுன்சிலர் போய் பார்க்கணுன்னா பார்க்க முடியும். அதற்கான காலங்கள், அதற்கான நேரங்கள், அதற்கான அனுமதிகள் இவ்வளோலாம் இருக்கும். இதையும் தவிர்த்து ஒரு சாதாரண குடிமகன் போய் பார்க்கணுன்னா எவ்வளோ வரையறை இருக்கும், யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ ஒரு சாதாரண நாட்டை ஆளக்கூடிய ஒரு தற்காலிகம், அதாவது ஒரு 5 வருஷம் பதவியில் இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு நமக்கு வழிமுறை இருக்குன்னா இந்த வழிமுறை தவறுன்னு யாராவது சொல்ல முடியுமான்னா நிச்சயமா இருக்காது. சாதாரண குடிமகன் பார்த்தா ஒரு லட்சக்கணக்கான பேர் டெய்லி பார்த்தா அந்த உலகம் எப்படி இயங்கும், எப்படி ஆட்சி நடத்த முடியும், எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? அது போலதான் இறைவனும் மிகப்பெரியவன், உலகங்களை படைத்தவன், உயிர்களை படைத்தவன், பயிர்களை படைத்தவன், விளைச்சலாய் இருப்பவன், நதியாய் ஓடுபவன், கடலாய் விரிந்திருப்பவன், ஆகாயமாய் பறந்திருப்பவன். இவ்வளோ பெரிய விஷயங்கள். ஒவ்வொரு உயிருக்குள்ள அவர் உயிராக இருந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி நம்ம ஈஸியாக போய் பார்த்துட முடியுமான்னா
முடியும். அதற்கான பயிற்சிகள், அதற்கான தியாகங்கள், அதற்கான உழைப்புகள், அதற்கான வழிமுறைகள் இவ்வளோலாம் இருக்கு. இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பாங்க? இந்த புத்தகத்தை வந்து அதுக்கு தான் குருமார்கள்னு ஒன்று இருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு குலத்துக்கு குருமார் இருப்பாங்க. அவங்களை கேட்டு தான் செய்வாங்க எல்லாரும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மதுரை தியாகம்லாம் பண்ணால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குருமார்கள் இருப்பாங்க. பிராமண குலத்தில் தான் அவங்க நிச்சயமாக 100% வச்சிருப்பாங்க. இந்த குருவுடைய சிஷியன் நான், இந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க, இந்த தீட்சையை நாங்கள் பெற்றவங்க. இதுக்காக நம்ம எல்லாரும் தயாராக தேவையில்லை. நம்ம சாதாரணமாக இருப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கோயில்களுக்கு போகிறது எப்படி. இப்போ பிரம்மாண்டமாக நமக்கு வெளியக்கம் புரியணும்னா திருப்பதி தேவஸ்தானத்தை எடுத்துக்கலாம். இலவச தரிசனம், குறைஞ்சது 8 மணி நேரம் ஆகுது. அது யாருன்னு போகலாம். எத்தனை தகுதி இருந்தாலும் அவங்க ஏழையோ பணக்காரனோ ஜாதி மதம் எது இல்லாத கியூவில் நின்று போய் தரிசனத்தை பார்க்க முடியும். ஆனால் அதற்கான தியாகம் 8 மணி நேரம். அதுக்கப்புறம் நீ பூஜை பண்ணுறது, பக்தியாக இருக்கிறது, மந்திரம் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அதற்கான கால நேரம் மினிமம் ஒரு 8 மணி நேரம் ஒதுக்கி தான் அந்த அறையில் அடைச்சி நம்மளை ஒவ்வொருத்தராக விடுவாங்க. சரி, ஏன் அந்த கோயிலில் எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்கலாமே? எதுக்கு 300 ரூபாய் டிக்கெட்டை வச்சு இந்தியா ஃபுல்லாக அதை புக் பண்ணிட்டு போகிறாங்க? அவங்களுக்கு மட்டும் எப்படி 2 மணி நேரம் கிடைக்குது? 2 மணி நேரம் தரிசனம் பார்த்துடுறோம். ஆனால் ஸோ அந்த 300 ரூபாய் சம்பாரித்து வசதி இருந்து அதை டிக்கெட் கட்ட முடியுமான்னா அந்த 300 ரூபாய் ஒன்றுதல்ல, இறைவன் அந்த 300 ரூபாய் டிக்கெட்டை வாங்குற அளவுக்கு ஒன்று உயர்த்தி இருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? 300 ரூபாய் சாதாரணமாக வந்துடாது. எதுவும் உழைக்காமல் எதுவும் வந்துடாது. சில பேர் வேற வழி சம்பாதிக்கும். நம்ம சாதாரண நல்ல ஒரு அறநெறியா வாழ்க்கைக்கு சாதாரண குடும்பத்தை பற்றியே நம்ம பேசுவோம். ஒரு 300 ரூபாய் டிக்கெட் வாங்குறதுக்கு அவங்க உழைக்கணும். அப்போ 1000 ரூபாய் டிக்கெட் வாங்குறப்போ அதற்கான விஷயம். அப்போது ரெண்டாவது, ஒருத்தன் 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போகிறான்னா நிச்சயமாக அவன் சோம்பேறியாக இருக்க மாட்டான், உழைக்கிறவனாக இருப்பான், வேலை செய்கிறவனாக இருப்பான். அவனுக்கு நேரங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும், லீவு கிடைக்காது. அவன் 1000 ரூபாய் டிக்கெட்டில் போகலாம். ஏன்னா அதிகாரிகிட்ட லீவு இருக்காது, குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட வசதி இருக்காது. இவ்வளோ விஷயங்களை தாண்டி அவன் போகிறப்போ ஒரு 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போனால் ஒரு அரை நாள் அவன் திரும்பிடலாம். நல்லது. ரெண்டாவது, எல்லாரும் வந்து விஐபின்னா அங்கே விஐபியோட சில விஷயங்கள் இருக்கு. சாதாரண மனிதன் விஐபி வேடத்தில் உள்ள நுழைவது குற்றமே. நான் ஒரு சாதாரண மனுஷனா என்னை விஐபி லைட்டில் எண்ணிட்டு போங்க அப்படின்னு முயற்சி பண்ணி ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன்னா அது தவறு. ஆனால் ஒரு கலெக்டர் இருக்கார். அந்த கலெக்டர் அதாவது ஒரு மாவட்டத்துடைய அதிகாரி, மாவட்டமே அவர் கண்ட்ரோலில் இருக்கு. அவருக்கு எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். நமக்கு ஒரு குடும்ப பிரச்சனை, அவருக்கு கிராம பிரச்சனை, நகர பிரச்சனை, கரண்ட்டு, தண்ணி, ரோடு, ஆக்சிடென்ட்டு, இவ்வளோ நிறைய பிரச்சனைகள் 24 மணி நேரம் சந்திச்சுனே இருக்கிறது. அவர் வந்து நானும் சாதாரண பிரஜையா கியூவிலேருந்து வரேன்னா அவருடைய நிர்வாகம் பார்க்க முடியாது. அப்போது இறைவன் அந்த மனிதனை படிக்க வைத்து, அறிவை கொடுத்து, பட்டங்களை கொடுத்து, பதவிகளை கொடுத்து உயர்த்தி இருக்கிறப்போ அந்த பதவிக்கான நெருக்கம் தான் அவர் விஐபியில் போக முடியும். அவர் விஐபியில் போகிற தவறே கிடையாது. அவரை பயன்படுத்தி சாதாரண மனுஷன் வந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு போறோம்னா அதை தவிர்க்கலாம். ஏன்னா நமக்கானது இறைவன். நம்ம எதுக்கு போறோம் கோயிலுக்கு? இறைவன் நம்மளை கூப்பிடல, என்னை நல்லா வச்சுக்காங்க, எனக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க, எனக்கு கல்யாண வாய்ப்பை கொடுங்க, என்னுடைய திருமண வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, நல்ல பேரை கொடுங்க, நல்ல புத்தியை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, இவ்வளோதானே. அப்போ அத்தனை விஷயங்களும் தேவைன்னா ஒரு சாதாரண கத்திரிக்காய் கடைக்கு போனால் 4 பேர் 5வது நின்று தான் வாங்கிடணும். அப்போ இந்த விஷயங்கள் எங்கே போய் வாங்குறது? எந்த கடையில் வாங்க முடியும்? இறைவன்கிட்ட தான் வாங்க முடியும். அந்த நம்பிக்கை இருக்குது, அந்த தெளிவு இருக்குது. ஆனால் நமக்கு பொறுமை இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கோயிலுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. இந்த கியூவில் நின்னாலும் பரவாயில்ல, வரிசையில் இருந்தாலும் பரவாயில்ல, 1 மணி நேரம் லேட்டானாலும் பரவாயில்ல. அந்த எண்ணத்தோட அதை தரிசனம் பார்ப்போம். நிச்சயமாக இறைவன் பரிபூர்ண அருளை கொடுப்பார். நீ கேட்கவே தேவையில்லை. நீ எனக்காக எத்தனை நேரத்தை ஒதுக்குன, எனக்காக உன் சிந்தனை எவ்வளோ நேரம் ஒதுக்கி இருக்கிற, எனக்காக எந்த வந்திருக்கிற, எவ்வளோ பாசம் இருக்குன்றது எடை போட்டு பார்ப்பார். துலாபாரம்ன்றது அதுக்கு பேர் தான் பேர். கோயிலில் துலாபாரம்னா நம்ம தங்க கட்டி வச்சு படுறதில்லை. நம்முடைய மனதை, நம்முடைய பக்தியை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய வைராகியத்தை எடை போடுறது தான் துலாபாரம். அப்படிப்பட்ட துலாபாரம் உள்ள இறைவனை சந்திக்கிறப்போ சாதாரணமாக போகும். எனக்கு பணம் இருக்கிறது பணப்பகட்டோடு போகிறது வேற. ஆனால் பட்டங்கள் பதவிகள் இருக்கிறப்போ
அந்த பட்ட பதவிக்கான முன்னுரிமை இருந்தால் அதுதான் விஐபி தரிசனம். அந்த விஐபி பேரால் நாம் ஒரு போலியான விஐபி லெட்டர் வாங்கிட்டு போனோம்னா அது நிராகரிக்கப்படும், இறைவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 300 ரூபாய் டிக்கெட் வாங்கினா நீ அதுக்காக உழைப்பிருக்கணும், 1000 ரூபாய் டிக்கெட்னா அதுக்கான உழைச்சி நீ சம்பாரிச்சிருக்கணும், ஒரு சிறப்பு பூஜைகள் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வெகுமதிகள் கொடுத்து காணிக்கைகள் கட்டி நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு சிறப்பு தரிசனம் இருக்குதானே செய்யும். ஆனால் சாதாரண நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பக்தியை தவிர, அதாவது நான் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் ஏசி காரில் போனாலும் 1 மணி நேரமாக அந்த கியூவில் நிற்க முன்னா நிச்சயமாக நான் நிற்கிறேன், இறைவா உனக்காக நிற்கிறேன். இந்த 1 மணி நேரம் உனக்காக செலவு பண்ணுறதால ஒரு வருட வாழ்க்கையை எனக்கு செம்மைப்படுத்தி கொடுக்கல. 1 லட்சக்கணக்கான செலவு பண்ணுற ஆள் மருத்துவ செலவை நீ மீட்டு கொடுக்கல, உனக்காக நான் நிற்கிறேன். போகிற உயிரை மீட்டு கொடுக்குறல, வராத வியாதி வந்துடுச்சு அதை காப்பாற்றுறேன் அப்படின்னு அதை காப்பாற்ற தகுதி உனக்கு இருக்கு இல்லையா, எளிமையாக்கிட முடியும் இல்லையா. இப்படி யோசித்து இறைவனுக்காக நேரங்களை காலங்களை ஒதுக்கி தியானங்கள், அது கோயிலுக்கு போயிட்டு வீண் கதை பேசுறது, சீரியல் கதை பேசுறது, உறவுகளை திட்டுறது, ஏன் முன்ன போயிட்டு போட்டோம் அப்படியே முந்தி அடிச்சுட்டு போனோம். அதற்கான தகுதியை ஆண்டவன் நமக்கு கொடுப்பான். நம்ம 5 நிமிஷம் லேட்டாக போகிறது ஒன்றும் குறையில்லையே. ஓப்பா அப்படி விட்டு பாரு. அந்த தியாகமே பெரிய தியாகம் தானே. கோயிலில் வந்து எனக்கு முன் இறைவனை போய் பாருன்னு சொல்றதுக்கு தகுதி வேணும்ல, அந்த குணம் வேணும்ல. அதனால விட்டு கொடுத்து வீண் சர்ச்சைகளை தவிர்த்து சண்டை போடாம சாந்தமா இருந்து எந்தெந்த கோயிலில் என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை முறைப்படி தெரிஞ்சு வரிசையில் நின்று காலத்து நேரத்தையும் ஒதுக்கி இறைவனை தரிசிக்கும் போது அந்த இடத்துல அந்த மன அமைதியா நீ சொல்லும்போது ராமா ராமான்னு ஒரு தடவை சொல்றதும், ஓம் சக்தின்னு ஒரு தடவை சொல்றதுக்கும், சிவாய நமக சொல்றதும், நமோ நாராயணான்னு சொல்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அத்தனை அந்த கியூரை நிற்கிற நேரத்தில் ஒரு தியான பயிற்சி, இறைவனை நெருங்க போறோம், இறைவனை பார்க்க போறோம், இறைவன் என்ன அலங்காரத்தில் இருப்பார் அந்த சிந்தனைக்கு போங்களேன். இறைவன் நிச்சயமா எனக்கு நல்லது பண்ணுவார் நம்பிக்கையோடு போங்களேன். அதனால திருக்கோயில் தரிசனம் என்பது சிறப்பு தரிசனம் என்றதுன்னா அந்த இறைவன் உனக்கு அந்த தகுதியை கொடுத்திருந்தால் அந்த தகுதியை மட்டும் நாம் பயன்படுத்தணும். நமக்கு என்ன தகுதி என்று நமக்கு தெரியும், ஒவ்வொருடைய பலமும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதனால நல்ல விஷயங்களை சிந்திச்சு நல்ல எண்ணத்தோடு தூய எண்ணத்தோடு இறைவனையே தியானித்து அந்த திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த திருக்கோயில் இருக்கிற தெய்வம் நிச்சயமாக கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுப்பார். எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ கிருஷ்ணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். இந்த நிகழ்ச்சி தூய்மையானது, நல்லது, நல்ல கருத்து தெரிஞ்சா மற்ற அன்பர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. இந்த கருத்து உங்களுக்கு சரியா இருந்தா உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அந்த கருத்துக்கள் நீங்க எழுற கருத்துக்கள் என்னை போன்ற இந்த மாதிரி விஷயங்களை சொல்றவங்களுக்கு ஊக்குவிப்பா இருக்கும், ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு மேலும் கொடுக்கும். ஆகையால பகிருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சந்தோஷம். ஆசீர்வாதம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.